நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம், மை சிட்டி மை ப்ரைட். வணக்கம் கடலூர் நிகழ்ச்சியில் வரலாற்றின் பக்கங்களை திருப்பி பார்க்க போகிறோம். முதல் ஐரோப்பியர்கள் தென்னாப்பிரிக்காவில் இறங்கினார்கள். பிப்ரவரி 3ஆம் தேதி 1488 வருடம் பார்டோலோமியோ டயஸ் மற்றும் அவரது குழுவினர் தென்னாப்பிரிக்க மண்ணில் மெசெல் விரிகுடாவில் நவீன கேப்டவுனுக்கு கிழக்கே தற்போதுள்ள தரையிறங்கிய முதல் ஐரோப்பியர்கள் ஆவர். 1815 சுவிட்சர்லாந்தில் உலகின் முதல் வணிக சீஸ் தொழிற்சாலை நிறுவப்பட்டது. 1830 லண்டன் நெறிமுறையில் கிரேக்கத்தின் இறையாண்மை உறுதிப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத அண்ணா என்று அழைக்கப்படும் CN அண்ணாதுரை அவர்களின் நினைவு நாள் பிப்ரவரி 3ஆம் தேதி. 1509ஆம் ஆண்டில் போர்ச்சுகீசிய கடற்படை இந்தியாவின் டையூ நகரில் ஒட்டோமான் பேரரசு, வெனிஸ் குடியரசு, குஜராத்தின் சுல்தான், எகிப்தின் மம்லூக் புர்ஜி சுல்தான், காலிக்கட்டின் ஜாமோரின் மற்றும் ரகுசா குடியரசு ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த கடற்படையை தோற்கடித்தது. 1661இல் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் தலைமையிலான மராட்டிய படைகள் உம்பர்கிண்ட் போரில் முகலாயர்களை தோற்கடித்தனர். 1945ஆம் ஆண்டில் ஆபரேஷன் தண்டர் கிளாப்பின் ஒரு பகுதியாக பெர்லின் மீது அமெரிக்க விமானப்படை நடத்திய விமான தாக்குதலில் கிட்டத்தட்ட 3000 பேர் கொல்லப்பட்டனர். 1966ஆம் ஆண்டில் சோவியத் யூனியனின் லூனா 9 சந்திரனில் மெதுவாக தரையிறங்கிய முதல் விண்கலம் ஆனது. 1972இல் பிப்ரவரி 3 வரலாற்றில் மிக மோசமான பனிப்புயல் ஈரானை தாக்கியது. 7 நாட்கள் இந்த புயல் நீடித்தது. 4000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். 1995ஆம் ஆண்டில் அமெரிக்க விண்வெளி வீராங்கனை எலைன் காலின்ஸ் டிஸ்கவரி என்ற விண்கலத்தை இயக்கிய முதல் பெண்மணி ஆனார். 2009ஆம் ஆண்டில் பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்த்ரா ஆகியோர் IPL அணியான ராஜஸ்தான் ராயல்ஸில் அதிக பங்குகளை வாங்கினார்கள். மிக பிரபலமானவர்களில் காஞ்சிவரம் நடராஜன் அண்ணாதுரை, அடுத்ததாக ராதாகிருஷ்ணா. செப்டம்பர் 8, 1910இல் பிறந்து 3 பிப்ரவரியில் இறந்த பீகாரில் பிறந்த பிரபல இந்தி கதை எழுத்தாளர். கதையுடன் எழுதத் தொடங்கினாலும் பின்னர் நாவல்கள், நினைவு குறிப்புகள், நையாண்டி, நாடகம், தனிப்பாடல்கள் என பலவற்றையும் எழுதியவர். இவர் ராதாகிருஷ்ணனின் பேனா வேலை செய்யாத இலக்கிய வகையே இல்லை எனலாம். அவர் பிப்ரவரி 3, 1979இல் இறந்தார். டாக்டர் பல்ராம் ஜாக்கர். இவர் ஒரு அரசியல்வாதி. இவர் மக்களவையின் சபாநாயகராகவும் மத்திய பிரதேச ஆளுநராகவும் பணியாற்றினார். மக்களவையின் சபாநாயகராக நீண்ட காலம் பதவி வகித்தவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. இவர் பிப்ரவரி 3 அன்று இறந்தார். அடுத்ததாக குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாக நாம் பார்க்க போவது உலகின் முதல் சீஸ் உற்பத்தி பார்த்தோம். அடுத்ததாக எலிசபெத் பிளாக்வெல், ஒரு பிரிட்டிஷ் மருத்துவர். அமெரிக்காவில் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண்மணி என்பவர் எலிசபெத் பிளாக்வெல் என்பவர். தாய்லாந்து ஜவுளி கலைஞர் பயோம் சினாவத் பிறந்தார். முதல் உலகப் போரின் போது சூயஸ் கால்வாய் ஜெர்மனி மற்றும் ஒட்டோமான் ஆட்சியின் கூட்டுப்படைகளால் தாக்கப்பட்டது. அடுத்ததாக பிப்ரவரி 3 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. பிப்ரவரி 3 சர்வேஸ்வர் தயாள் சக்சேனா, ஒரு முக்கிய இந்தி கவிஞர் மற்றும் கட்டுரையாளர் பிறந்த தேதி. அடுத்ததாக போல்டே பிபிக், ஒரு ஸ்லோவேனிய மேடை மற்றும் திரைப்பட நடிகர், எழுத்தாளர் மற்றும் கல்வி பேராசிரியராக இவர் இருந்தவர். அன்றைய தினம் இன்று பிப்ரவரி 3 அன்று பிறந்தவர். ஜாவாவில் முதல் ஜப்பானிய விமான தாக்குதல் பிப்ரவரி 3 அன்று நடந்தது. ஜெர்மனிக்கும் முன்னாள் சோவியத் யூனியனுக்கும் இடையே ஸ்டாலின்கிராட் இரத்த களரி போர் முடிவுக்கு வந்தது. ஜப்பானுக்கு எதிராக 2ஆம் உலகப் போரில் ஈடுபட ரஷ்யா ஒப்புக்கொண்டது. 1954 பிப்ரவரி 3 பிரயாகில் நடைபெற்ற கும்பமேளாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பெனலெக்ஸ் பொருளாதார ஒன்றியம் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் மற்றும் உலகின் மிகப்பெரிய நிலக்கரி அடிப்படையிலான உர ஆலையின் அடிக்கல் தல்ஷரில் நாட்டப்பட்டது. இது 1970இல். 1972 ஆசியாவிலேயே முதன்முறையாக குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஜப்பானில் சப்போரோவில் நடைபெற்றது.
1988 இந்திய கடற்படையின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் INS சக்ரா இந்திய இராணுவ கடற்படையில் சேர்க்கப்பட்டது. இந்திய மாநிலமான ஜம்மு மற்றும் காஷ்மீரில் ஜனநாயக ஜனதா தளம் புத்துயிர் பெற்றது. சீனா பல்நோக்கு வழிசெலுத்தல் செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் 2007 பிப்ரவரி 3 அன்று சுற்றுப்பாதையில் வைத்தது. 2018 பிப்ரவரி 3 இந்தியா 4வது முறையாக 19 வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்றது. 2017 சென்னை துறைமுகத்தில் 2 எண்ணெய் கப்பல்கள் மோதிக்கொண்டதில் பெரும் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி 3 முக்கியமான நாட்களில் முக்கியமாக தேசிய மகளிர் மருத்துவர்கள் தினம், USA தேசிய மகளிர் மருத்துவர்கள் தினம், அமெரிக்காவில் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண் டாக்டர் எலிசபெத் பிளாக்வில்லின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அமெரிக்காவில் தேசிய மகளிர் மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. ஃபோர் சாப்லியன்ஸ் டே, USA இரண்டாம் உலகப் போரின் போது SS டார்ச்செஸ்டர் கப்பல் மூழ்கிய போது மற்ற வீரர்களை காப்பாற்ற தங்கள் உயிரை கொடுத்த 4 அமெரிக்க இராணுவ துறவிகளின் வீரச் செயலை நினைவுகூரும் வகையில் இந்த ஃபோர் சாப்லியன்ஸ் டே என்பது கொண்டாடப்படுகிறது. மற்றும் நாளைய தினம் மற்றொரு வரலாற்று பக்கங்களை நாம் திருப்பி பார்க்கலாம். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் FM, மை சிட்டி மை ப்ரைடு. நன்றி.